வணக்கம் மக்களே. இன்றைக்கி டே 11 கூகுள் ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கூகுள் ஆட்ஸில் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு லிங்க் கிளிக் பண்ணிட்டு என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து க்ரியேட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் கேம்பெயின். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ சும்மா டம்மியாக நான் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செட்டிங் அப் யுவர் கேம்பெயின். ஸோ உங்கள் கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேஸு, இல்லை வந்து ஒரு கான்டாக்ட் லீட் ஆகட்டும், இல்லை வந்து பிராண்ட் அவேர்னஸ் ஆகட்டும், இல்லை ஃபோன் கால் லீட்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னோடய அப்ஜெக்டிவ் படி நான் வந்து பிராண்ட் அவேர்னஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிராண்ட் அவேர்னஸில் வந்துட்டு வீடியோவாக யூடியூப்பில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுமா, இல்லை டிஸ்பிளே கூகுளோட லிங்க்டு வெப்சைட்ஸ் நிறையா இருக்கும், ஜிமெயில்ஸு, அப்புறம் யூடியூப் அவுட் சைட் வீடியோ நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அது ஸோ வீடியோன்றது வந்து இந்த யூடியூப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஆட்ஸ் வரும்ல, அந்த ஆட்ஸ். ஸோ 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட் சூட்டபுளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மற்றதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஏன்னா எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ரெக்கமெண்டட் பை கூகுள். ஸோ இதில் போயிட்டு ஆட்ஸ் எங்கே டிஸ்பிளே ஆகணும், கேம்பெயினோட பட்ஜெட் எவ்வளோ, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஸோ எண்ட் டேட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் ஒரு 4-5 டேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ 100 டேஸ் டோட்டலாக பர் டேக்கு வந்து 20 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆக போகுது. அவ்வளோதான் நம்ம பட்ஜெட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவா இல்லை ஆல் கண்ட்ரீஸான்னு இருக்குது. ஸோ நான் அதில் போய்ட்டு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஃபேஸ்புக் ஆட்ஸோட ஆட் மேனேஜரோட இது சிம்பிளாக இருக்குது. ஸோ தமிழ் பேசுகிறவங்க மட்டும் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ ஆட் குரூப் நேம் வந்து டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஸோ ஆடியன்ஸ் நேம், ஸோ இங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஆடியன்ஸ் எதாக இருந்தால் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீமோகிராஃபி, ஃபீமேல், மேல், அன்னோன் எல்லாமே கொடுத்துட்டோம். ஏஜ் மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே போயிட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து இது எஜுகேஷ்னல் பர்பஸ்ன்றதுனால நான் எஜுகேஷன், கிராஜுவேட்ஸ், அப்புறம் வந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இது மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஜுவேட்டிங் சூன், காலேஜ் கிராஜுவேட்ஸ், ரீசெண்ட்லி கிராஜுவேட்டட், ஹை ஸ்கூல் வேண்டாம். ஸோ ஜாப் சீக்கர்ஸ், ஸோ ரீசெண்ட்லி நியூ ஜாப் சேஞ்ச். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரியான டீமோகிராஃபிக் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஏன்னா நான் கேம்பெயின் ரன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஆட் க்ரியேஷனுக்கு அப்புறம் வரலாம். ஸோ சிபிவி காஸ்ட், ஸோ நான் ஜஸ்ட்டு 0.30 பைசே அதை மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது க்ரியேட் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து யூடியூப் வீடியோ கொடுக்கல. ஸோ அதனால் என்னோடய சேனலில் போயிட்டு நான் ரீசெண்டாக இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ அங்கே போயிட்டு நான் லிங்க் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ வீடியோ வந்து மோர் தேன் 3 minutes, அதனால் ரெக்கமெண்டபிள் கிடையாது. பட் இருந்தாலும் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் யூஆர்எல் எங்கே போகணும் அப்படின்னா, ஓகே யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராம் போகணும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு என்னோடய யூஆர்எலை காப்பி பண்ணி, ஸோ அதை வந்து லேண்டிங் பேஜாக கொடுத்துக்கிறேன். ஸோ கேரக்டர் லிமிட்டேஷன் இருக்குது, 15 கேரக்டர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டில் கௌதம் பிஎஸ் கொடுத்துட்டு, செகண்டில் வந்துட்டு யூடியூப்னு கொடுத்துக்கலாம். ஸோ கால் டு ஆக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப்னு கொடுத்துடலாம். ஹெட்லைன் வந்துட்டு நம்ம 100 days ஆஃப் ட்ரெண்டிங் டெக்னாலஜி, 100 days ஆஃப் வாங்க டெக்னாலஜி கற்றுக்கலாம். அப்புறம் ஸ்டே கனெக்டட். ஸோ இதுலேயும் கேரக்டர் லிமிட்டேஷன் இருக்குது, 30 கேரக்டர்ஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஜெனரலாக ஸ்டே கனெக்டட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பில்லிங் பேஜுக்கு போய்டும். ஸோ பில்லிங் பேஜில் போயிட்டு உங்களுடைய எதர் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லைவ் புஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு சப்மிட் கொடுத்தா ஆகாது, ஏன்னா நான் பேமெண்ட் ஆட் பண்ணல. ஏன்னா நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணிகிட்ருக்கிறதுனால இது இப்போதைக்கு நான் ரன் பண்ண போகிறது கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் ரன் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஸோ மச்.